ஹாய் மக்களே, சிந்தாரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டை இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு என்ன மீன் வாங்கினோம், அதை எப்படி க்ளீன் பண்ணுறோம் எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க போவோம். ரெஸ்டாரண்ட் இருக்குது மீன் மார்க்கெட்டு பக்கத்துலேயே. மீன் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ். எந்த மீனில் எந்த சத்துக்கள் இருக்குது, நண்டில் என்ன சத்து இருக்குது, கனவாவில் என்ன சத்து இருக்குது, இறாலில் என்ன சத்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போங்க. ப்ரான் 200 180 கிலோ. அது சில ஊரில் இறால்னு சொல்லுவாங்க, கூனின்னு சொல்லுவாங்க. சீலா மீன் கிலோ 250 ஊலான்னு சொல்லுவாங்க. கிழங்கா மீன் 250 கிலோ. இது கிங்ஃபிஷ், சென்னையில் வஞ்சரம்னு சொல்லுவாங்க, சில ஊரில் நெய் மீன் சொல்லுவாங்க. இவங்க கிலோ 600 சொன்னாங்க. ஆனால் அந்த மீனோட சைஸ் எல்லாமே 1 கிலோக்குள்ளே தான் இருக்கும். வஞ்சர மீனை பொறுத்த வரைக்கும் அதோட சைஸுக்கு தகுந்தாப்புல தான் அதோட டேஸ்ட்டும் இருக்கும், அதோட விலையும் அப்படி தான். இப்போ 2 கிலோ சைஸுக்கு மேலே உள்ள மீன்லாம் கிலோ 1200 300 சொல்லுவாங்க. அது டாப் டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சின்ன சின்ன வஞ்சர மீன்லாம் பார்த்திங்கன்னா கிலோ 300 சொல்கிறாங்க. இந்த 1 கிலோ சைஸ் உள்ள மீன் 600 சொல்கிறாங்க. கனவா 250. கடம்பான்னு சொல்லுவாங்க, கேரளாவில் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே 100 மீன், கிலோ 100 தான். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நாங்கள் லாஸ்ட் வீக் வாங்கி சாப்பிட்டோம், அதனால் இந்த வீக் நாங்கள் இதெல்லாம் வாங்கலை. 100 மீனுனாலும் ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது, புது மீன். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது மீனாக தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே. 1-2 இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் பழைய மீன் இருக்குது. அது நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறங்க. அது பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு நொது நொதுண்டு ஓடும். புது மீன் கல் மாதிரி இருக்கும், நல்லா உருளைக்கட்டை மாதிரி இருக்கும். அது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். மீனோட செதிலை தூக்கி பார்த்தாலும் நல்லா சிகப்பாக இருந்துச்சுன்னா அது புது மீன், கொஞ்சம் பிங்க் கலராக இருந்துச்சுன்னா அது பழைய மீன். இந்த வஞ்சர மீன்லாம் புது மீன், விறப்பாக இருக்குது பாருங்களேன். பழைய மீன்னா சாஃப்டாக நொது நொதுன்னு இருக்கும். நண்டு கிலோ 300. இது லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா சிந்தாரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். சண்டே க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸில் வர ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் வர டைம் 9 o'clock வருவோம். ஏன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம்னா ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும். லேட்டாக வந்தோம்னா க்ரௌடும் குறைஞ்சிரும், கொஞ்சம் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இந்த 100 மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, புது மீன். கஸ்டமரு போன்லெஸ் மீன் கேட்டதால் அவங்க அப்படியே சதையை மட்டும் சீச்சு எடுத்துட்டாங்க, முள் இல்லாமல். குழந்தைங்களுக்கு கொடுக்க நல்லா சூப்பராக இருக்கும். சீ ஃபுட்டில் நிறையா சத்துக்கள் நிறைஞ்சு கிடக்குங்க, மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க எல்லோரும். மார்க்கெட்டுக்கு வெளியே ஒரு டீ கடை இருக்குது. இங்கே சூடாக வடை, கேக்கு எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். வடை 10 கேக்கும் 10. இப்போ மீன் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போது நண்டு கிலோ 300 வாங்கினோம். கடல் உணவுகளில் புரதங்கள் நிறைஞ்சிருக்குங்க. அதில் முக்கியமாக கொழுப்பு இல்லாத புரதங்கள் நிறைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதில் ப்ரோட்டீன் நிறையா எடுத்தாலும் அதில் கொழுப்பு இருக்கும். இதில் கொழுப்பு கிடையாது கடல் உணவில். நீங்கள் எவ்வளோ வேண்டாலும் சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நண்டு. இதான் நண்டோட கொடுக்கு. சுரோட இருந்தால் நம்ம கை வச்சோன்னா கடிச்சிடும். இது கிழங்கா மீன், நாங்கள் அங்கேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டோம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு 50. விட்டமின் B12 இருக்குது, விட்டமின் D இருக்குது, சத்துக்களும் நிறையா இருக்குது. இது ஜீரணம் ஆகுறதும் சீக்கிரமே ஆயிருங்க, ஈஸியாக டைஜஷன் ஆகிடணும். இதுவும் 1 கிலோ வாங்கினோம். நாங்கள் எல்லாமே 1 கிலோ தான் வாங்கினோம். இது இறால் 100 கிராம் குக்குடு இறாலில் 106 கிராம் கலோரி இருக்குங்க. இது 1 கிலோ 200 வாங்கினோம். இது கனவா 1 கிலோ வாங்கினோம். கிலோ 250 வாங்கினோம். 250 300.
நண்டு ஃபஸ்ட்டு கூடை க்ளீன் பண்ணிடணும். கூடை பிச்சுட்டு அப்புறம் உள்ள அழுக்கை எடுத்து க்ளீன் பண்ணிடணும். நண்டில் இருக்கிற சத்துக்கள் வந்து நம்மளோட நரம்புகளை வந்து வலுப்படுத்தும். நம்ம ரத்தத்தில் இருக்க சிவப்பணுக்களை வந்து அதிகரிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்குள்ள விட்டமின்ஸ்லாம் உள்ள சத்துக்கள்லாம் அந்த நண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த காலில் உள்ள நகங்களை வந்து கட் பண்ணணும். நண்டில் இருக்கிற விட்டமின் ஏ, சி, இ இந்த சத்துக்கள்லாம் நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம், ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். நண்டோட ஓட்டில் கொழுப்பு இருக்கும். இது வந்து நண்டோட கொழுப்பு. இது சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது நல்லா தான் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நண்டோட கொடுக்கு. அதோட முனியை கட் பண்ணிடணும், ஏன்னா அது வாயில் குத்திடும். அந்த முனி கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சைடுலேயே கொஞ்சம் முள்ளு முள்ளாக இருக்கும். அதை எல்லாமே நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிடணும். இறாலுக்கு வந்து தலையை பிச்சிடணும். பிச்சுட்டு அந்த காலையெல்லாம் ஆஞ்சிட்டு அப்புறம் முதுகை கீறணும். அதில் அழுக்கு இருக்கும். அது பெரிய இறாலில் தான் நிறைய அழுக்கு இருக்கும், கீறணும். சின்ன இறாலில் எல்லாத்துக்கும் அது கீற முடியாது. கனவால் ஃபஸ்ட்டு தலையை பிச்சிடணும். அது சாஃப்டாக தான் இருக்கும் பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அது மேலே உள்ள தோலை சும்மா லைட்டாக விரல வச்சு நைஸாக தலைனாலே அந்த தோல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும். அதெல்லாம் சாஃப்டாக தான் இருக்கும். கனவாவில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்துக்கள் நம்மளோட எலும்புகளையும் பற்களையும் வலுவாக்குங்க. அதுக்கப்புறம் உள்ளே அழுக்கு இருக்கும், அதையும் எடுக்கணும். அதில் உள்ளக்க வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட முள் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கையிலலாம் குத்தாது. இது இருக்குது பாருங்களேன், அதான் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதையும் எடுத்துடணும். இது நல்லா உள்ள தண்ணிலாம் விட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். நான் வீடியோக்காக இப்படி காட்டுறேன். கனவா மீனில் இருக்கக்கூடிய B6 சத்துக்கள் மூளையோட செயல்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் சீ ஃபுட்டுக்குள்ள காமனான சத்துக்களும் இதில் இருக்குங்க. அப்புறம் தலையில் வந்து அந்த முன்பக்கம் வந்து அதோட பல் இருக்கும். அதை ப்ரெஸ் இந்த பக்கம் நீங்கள் அதை கொஞ்சம் அமுக்கி பிடிச்சிங்கனாலே அது வெளியில் வந்துடும். ஏன்னா அது சாப்பாட்டில் போட்டிங்கன்னா கடுக்கு கடுக்குன்னு இருக்கும், அதனால் அதை எடுத்துருங்க. அப்புறம் அந்த தலையில் முன்பகுதியில் தான் அந்த மை இருக்கும், அதை கட் பண்ணி போட்டுருங்க. அந்த மை கீழே தொங்குது பாருங்களேன், அதை கட் பண்ணி கீழே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கிறங்க. இது வந்து நாங்கள் ரவுண்டாக கட் பண்ணுறோம். இது வந்து சமைச்சோடனே இது சுருங்கி அப்படியே ஒரு ரிங்காக இருக்கும். நான் சொன்ன மீனோட விலைகள் எல்லாமே நான் வாங்கின மீனோட விலைகள், வாங்குறதுக்காக கேட்ட மீனோட விலைகள். வீடியோவுக்காகண்டு விலை கேட்டிருந்தால் அவங்க குறைச்சி சொல்ல வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ரியல் ப்ரைஸ் தெரியாமல் போயிருக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனாலும் நான் சொன்ன விலைக்கே உங்களுக்கு மீன் கிடைக்கும். மீனோட வரத்து குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் மீனோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். கனவா சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், வெள்ளை வெள்ளைன்னு. இறால் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் சீ ஃபுட்டோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். கிழங்கா மீன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி க்ளீன் பண்ணதெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் இங்கே சும்மா வாட்டரில் வாஷ் மட்டும் பண்ணோம். நண்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நண்டில் கறி உள்ள கொஞ்சம் தான் இருக்கும். சமைச்சதுக்கப்புறம் அந்த நண்டோட காலை கடிக்கும்போது அந்த மசாலா, நண்டோட சாறு அப்படியே இறங்கும் பாருங்கள் வாயில், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நண்டோட கொடுக்கு. மேலே உள்ள ஓட்டை எடுத்துகிட்டு உள்ளே கறி இருக்கும், அதை சாப்பிடணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்.